Taste the Daily. அண்மை செய்தி. சென்னை மதுரவாயலில் கடும் போக்குவரத்து நெரிசலால் மக்கள் அவதியடைந்துள்ளனர். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுரேஷ் வழங்க கேட்கலாம். சுரேஷ், வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் அருண். பொங்கல் திருநாளை முன்னிட்டு சென்னைக்கு பொதுமக்கள் படையெடுத்து வருவதால் மதுரவாயலில் இருந்து கோயம்பேடு செல்லக்கூடிய இந்த பிரதான சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசலானது ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக வாகன ஓட்டிகள் மிகவும் அவதியடைந்து வருகின்றனர். பொங்கல் திருநாளை முன்னிட்டு கடந்த 3 நாட்களாக தென் மாவட்டங்களில் இருந்து மக்கள் சென்னைக்கு வந்த வண்ணம் உள்ளனர். கடைசி நாட்களான 4வது நாளான இன்று அதிக அளவில் மக்கள் சென்னைக்கு திரும்பி வருவதால் இந்த மதுரவாயல் வேலப்பஞ்சாவடியிலிருந்து கோயம்பேடு செல்லக்கூடிய இந்த பிரதான சாலை முழுவதும் வாகனங்கள் அணிவகுத்து இருக்கின்றன. இதனால் அலுவலகங்களுக்கும் கல்லூரிகளுக்கும் செல்லக்கூடிய மாணவ மாணவிகள் கடும் இன்னல்களுக்கு உள்ளாகி வருகின்றனர். குறிப்பாக பொங்கல் விடுமுறையை முன்னிட்டு சென்னைக்கு திரும்ப செல்லக்கூடிய மக்களுக்கு பெருங்குளத்தூரிலிருந்து மதுரவாயல் செல்லக்கூடிய பிரதான சாலை இந்த மார்க்கம் பயன்படுத்தப்படும். தற்போது இந்த பிரதான சாலையானது மூடப்பட்டு வழித்தடமானது வண்டலூர் மீஞ்சூர் வெளிவட்ட சாலை வழியாக பூந்தமல்லியிலிருந்து கோயம்பேடு செல்வதற்காக வழித்தடம் மாற்றி அமைக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக பல்லாயிரக்கணக்கான ஆம்னி பேருந்துகள், இருசக்கர வாகனங்களில் வரக்கூடிய பொதுமக்கள், கார்களில் வரக்கூடிய பொதுமக்கள் ஏராளமானோர் கோயம்பேடு நோக்கி படையெடுத்து செல்வதால் இந்த சாலை மார்க்கம் முழுவதும் வாகன ஓட்டிகளால் நிறைந்துள்ளது. இதனால் மக்களானவர் கடும் இன்னல்களுக்கு உள்ளாகி வருகின்றனர். குறிப்பாக போக்குவரத்து காவல்துறையினரும் அதிக அளவில் இந்த சாலையில் அமர்த்தப்படாததால் வாகனங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக செல்லக்கூடிய சூழல் ஏற்பட்டுள்ளது. இதனால் விபத்துகளும் ஏற்படக்கூடிய அபாயமும் ஏற்பட்டுள்ளது. ஆகவே உடனடியாக இந்த சாலையை சீரமைக்க வேண்டும். குறிப்பாக இந்த வழித்தடத்தை மாற்றி அமைக்க வேண்டும். அதிக அளவில் போக்குவரத்து காவலர்களை பணியில் அமர்த்த வேண்டும் என வாகன ஓட்டிகள் கோரிக்கை விடுத்தனர். தொடர்ந்து விடுமுறை நாட்களில் தென் மாவட்டங்களிலிருந்து சென்னைக்கு திரும்பக்கூடிய இந்த பொதுமக்கள் கடும் இன்னல்களுக்கு உள்ளாகி வருகிறது என்பது ஒரு குறிப்பிட்ட செயலாக இருந்து வருகிறது. ஆகவே உடனடியாக இந்த போக்குவரத்தை சீர் செய்யும் பணியில் காவலர்கள் ஈடுபட வேண்டும் என வாகன ஓட்டிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுரேஷ்.